வெல்கம் டு புகழாக்கம் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னும் 80 நாட்கள்ல டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாம் வந்து வரப்போகுது. அதுக்கு நம்ம வந்து எப்படி இந்த தமிழ் வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தமிழ் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுதுன்னா, டிஎன்பிசி 2A பிலிம்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் 2Aக்கான தமிழ், இந்த மூன்றுமே வந்து இப்ப படிக்கிற நம்ம தமிழ் பாடத்துல இருந்தே வச்சே நம்ம வந்து இந்த மூணுமே வந்து ஈஸியா நம்ம வந்து எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கும் போதுலயே வந்து கிளியரா படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இது இல்ல இந்த லெசன் போதும் அந்த லெசன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்காம ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி கிளியரா வந்து படிச்சிட்டோம்னாலே இந்த மூன்று இதையுமே நம்ம வந்து ஈஸியா எழுதிடலாம். அது போக நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த தமிழை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நம்ம சும்மா புக்கை எடுத்துட்டோம், புக்ல உள்ளதை அப்படியே வரிசையா படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம படிக்க கூடாது. அது எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம இயல் ஒன்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்துட்டு நம்ம செயல்ல பாரதிதாசன் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே இது நம்ம ஒரு இது வேற இயல்கள் எடுத்தோம்னா, அந்த இயல்கள்ல பாரதிதாசன் சொன்ன சென்டென்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த சென்டென்ஸ் நம்ம எடுக்கும் போதுல, அந்த சென்டென்ஸ் பார்க்கும் போதுலேயே நம்மளுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பாரதிதாசனை பற்றி எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம ஒரு ரீகால் பண்ணோம். அந்த ரீகால் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம அது படிக்க அந்த திரும்ப அது வரும்பொழுது, நம்ம அதை படிக்கும் பொழுது அந்த பாரதிதாசன் அப்படின்னா அவர் சொன்னது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியா மனப்பாடமும் ஆயிரும், ஈஸியா புரிஞ்சிடும். அது போக நம்மளுக்கு ஒரு எழுத்து கொடுத்து அந்த எழுத்துக்கு நிறைய பொருள் கொடுத்திருப்பாங்க. ஒரு சொல் கொடுத்து இந்த சொல் வந்து இந்த நூல்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியா பிரிச்சு படிக்கணும். நம்ம அதை வந்து சும்மா அப்படியே படிச்சுட்டு போயிட்டோம், புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே வரிசையா படிச்சோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து அது வந்து தனித்தனியா பிரிச்சு படிக்கணும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்திருப்பாங்க, அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நிறைய பொருள்கள் ஒரு 5, 6, 7 சொல் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சொல்கள் எல்லாமே வந்து நம்ம எழுதி வச்சு பிரிச்சு படிக்கணும். அதுல என்ன பிரித்தெழுதுகள் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன எதிர்ச்சொல் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்க, அதுல இருக்கிற ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் என்ன கொடுத்திருக்காங்க, தமிழ் சொல்லுக்கு இனியான ஆங்கில சொல் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்றும் பிரிச்சு படிக்கணும். அது போக நம்மளுக்கு செயல்ல கொடுத்திருக்கிற ஒரு இது 8th, இப்போ 9th, 10th அப்படின்னு மேல போயிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து செயல் பகுதிகளில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்திருப்பாங்க, ஒரு சொல் கொடுத்து அது வந்து என்ன செயல், என்ன அணி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இல்ல என்ன சொல், என்ன பெயர், பண்பு சொல்லா, பெயர் சொல்லா, இல்ல எதிர் சொல்லா, இல்ல என்ன மாதிரியான இது எழுத்து அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அந்த இலக்கணம் வந்து எந்த இலக்கணம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அந்த இலக்கணம் அந்த இது எடுத்து பார்க்கும் பொழுதும் நம்ம இலக்கணம் படிக்கும் போது அந்த இலக்கண பாடத்தோடு அந்த சொல்லை வந்து இணைத்து படிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சொல்ல வந்து இணைச்சு படிக்கும்போது, அப்போ அந்த புக்ல கொடுத்திருக்க இப்ப பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, அப்ப பண்பு பெயரை நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு சொல்லும் அதுல இருக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம பண்பு பெயரையும் எடுத்து படிக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அப்ப அந்த சொற்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியா மனப்பாடமாயிரும். புரிஞ்சு நம்ம வந்து அந்த திரும்ப படிக்கும்போது அதை புரிஞ்சு நம்ம வந்து படிப்போம். அந்த மாதிரி ஒவ்வொன்னோடையும் ஒவ்வொரு இதையும் லிங்க் பண்ணி தான் தமிழை வந்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும், எதுவுமே மறக்காம நம்மளுக்கு கிளியரா இருக்கும். ரொம்ப முக்கியமானது கிளியரா இருக்கும், நம்மளுக்கு எதுவுமே குழம்பாது, கிளியராகவும் இருக்கும். இப்ப நம்ம வாங்க எப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளவு நாட்கள் ஒதுக்கணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தோன்னே வந்து நினைச்சிருப்பீங்க தமிழ் புக்கு தான் படிக்க சொல்ல போறீங்க அப்படின்னு. ஆமா, தமிழ் புக்கு தான் படிக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் புக்ல ஒவ்வொன்றும் வந்து விடாம படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல இது வேணா நான் பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் படிச்சேன், இந்த பிடிஎஃப் படிச்சேன், சும்மா வீடியோ பார்த்தேன் அப்படின்றத வேலைக்காகாது. நம்ம தமிழ்ல ஒவ்வொன்றையும் விடாம எப்ப ஃபுல்லாத்தையும் படிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்ம தமிழ்ல வந்து இது நான் சொல்றதை வச்சு படிக்கும்போது நீங்க வந்து 95%க்கு மார்க் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் இப்ப படிக்கிற தமிழை வைத்து என்ன எல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். 2A பிலிம்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அது போக நம்மளுக்கு 2Aல மெயின்ஸ்ல நம்மளுக்கு கேட்கப்படுற தமிழ், இந்த மூன்று இதுலயுமே வந்து நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் தமிழ் படிக்கிறது மூலமா. இப்போ அங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும், எவ்வளவு காலம் ஒதுக்க வேண்டும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் படிக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல நம்ம வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து தமிழுக்கு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இல்ல. அடுத்து போக நம்மளுக்கு நம்ம வந்து தமிழுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் போடும். மினிமம் வந்து தமிழ் வந்து நம்ம டெய்லியும் ஒரு 1/2 hourல இருந்து ஒரு 1.5 மணி நேரம் எடுத்தாலே போதும், நம்ம வந்து தமிழ் வந்து பாஸ் பண்ணிடலாம். டெய்லி வந்து மினிமம் ஒரு 1/2 hourல இருந்து 1.5 மணி நேரம் படிச்சாலே தமிழை வந்து என்ன செய்யலாம், நம்ம ஈஸியா வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம். 95% மேல ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் 6th தமிழ்ல இருந்து 12th தமிழ் வரை நம்ம படிச்சானாலே போதும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 6th தமிழ் வந்து பார்ப்போம். 6th தமிழ்ல வந்துட்டு 3 டேம் இருக்கு. அந்த 3 டேமுக்கும் எவ்வளவு காலம் ஒதுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒவ்வொரு டேமுக்கும் வந்துட்டு எவ்வளவு காலம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்னா 3 நாட்கள் ஒதுக்கிருக்கோம். 6th இருக்கின்ற 3 டேமுக்கு நம்ம 3 நாட்கள் ஒதுக்கிருக்கோம். 3 நாட்களையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்னா எல்லாத்துலயும் 3 இயல்கள் தான் இருக்கும். அந்த 3 இயல்கள்ல டெய்லி வந்து ஒரு இயலை படிச்சாலே போதும். அந்த ஒரு இயலை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், லிங்க் பண்ணி படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வாட்டி அந்த இயல் கடற்கரை வாஸ்து படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு லிங்க் பண்ணி படிக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். நம்ம ஒவ்வொரு இதை அனலைஸ் பண்ணி லிங்க் பண்ணி நம்ம படிக்கும்போது அதெல்லாம் வந்து ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கிளியரா படிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து 2ஆம் டேமுக்கு 3 நாட்கள், இது 25 to 28, 29 to 1st ஜூலை வரையும் நம்ம வந்து 2ஆம் டேம் முடிச்சிருவோம். தேர்ட் இது பார்த்தோம்னா 2ல இருந்து 5 ஜூலைக்குள்ள முடிச்சிருவோம்.
செவன்த் அப்படின்னு பார்க்கும்போது செவன்த்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து 3 டேம் பிடிச்சிருக்கோம். இந்த 3 டேம்க்கும் வந்துட்டு 3 நாட்கள் வந்து பிடிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா 6 to 8 ஜூலைல இருக்கிற 6 to 8ல ஃபர்ஸ்ட் டேமும் முடிச்சிருவோம். செகண்ட்ல வந்துட்டு 9 to 11 அப்படிங்கும்போது செகண்ட் டேம். இப்போ செவன்த்னு வரும்போது நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுல வந்து பாரதிதாசனை பத்தி படிச்சிருக்கோம். ஸோ செவன்த்ல ஏதாவது பாரதிதாசன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த பாரதிதாசனையும் இந்த செவன்த்ல இருக்க பாரதிதாசனையும் படிச்சு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதையும் அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாரதிதாசனை பத்தி அப்படின்றதையும் லிங்க் பண்ணி படிக்கணும். அடுத்து தேர்டுக்கு 12ல இருந்து 14ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து 3வது புக் வந்து இது 7th 3ஆம் டேம் வந்து முடிச்சிடும். இப்போ 8th 9th 10th 11th 12th வரும்போதுல மட்டும் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு புக்குக்கும் 5 நாட்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுல வந்து ஏழ்கள் வந்து நிறைய இருக்கும். 8 ஏழ்கள் 9 ஏழ்கள் 7 ஏழ்கள்னு நிறைய ஏழ்கள் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து 5 நாள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 நாளுக்கு நம்ம வந்து 2 ஏழ்கள் பிரிச்சாலே போதும். நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு 5 நாள்ல அந்த புக்கை வந்து படிச்சு முடிச்சிடலாம். அந்த 2 ஏழ்கள் பிரிச்சு நம்ம படிச்சாலும் அது என்னது லிங்க் பண்ணி படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் 9க்கு 25 ஜூலைல இருந்து 30 ஜூலைக்குள்ள நம்ம வந்து படிச்சு முடிக்கிறோம். அப்புறம் 10வது வகுப்புக்கு 31 ஜூலைல இருந்து ஆகஸ்ட் 4க்குள்ள நம்ம வந்து முடிச்சிடணும். 11வதுக்கு 5 ஆகஸ்ட்ல இருந்து 9 ஆகஸ்டுக்குள்ள நம்ம வந்து படிச்சு முடிச்சிடணும். 12வதுக்கு 10 ஆகஸ்ட் 14 ஆகஸ்டுக்குள்ள நம்ம வந்து படிச்சு முடிச்சிடணும். இப்போ 12 வரையும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஆகஸ்ட் 14க்குள்ள நம்ம வந்து கிளியரா படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னது படிக்கணும் அப்படின்னா ஓல்டு புக் 6th இருந்து 12 வரை இருக்கிற பழைய புக் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பழைய புக்ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படிக்கணும். ஏன்னா புக் பேக் கொஸ்டின் வந்து எப்படியும் 5 6 7 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் பழைய புக்ல இருந்து. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஒரு 5 நாள் பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் மட்டும் நம்ம படிச்சாலே போதும். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த புக் பேக் கொஸ்டின் படிச்சு முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து 20 ஆகஸ்ட்ல இருந்து 24 ஆகஸ்ட் வரை நம்ம வந்து இது பண்ண போறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாமே படிச்சுட்டோம். படிச்சு முடிச்சுட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு தெரியும், பார்க்கும்போதே தெரியும் எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம ஆன்சர் பண்ணிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ணல. அப்போ அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து முக்காவாசி தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஈஸியா. அதுக்கு பிறகு இலக்கணம் பத்தில இருந்து 6ல இருந்து 12th வரையும் ஓல்டு புக் அப்புறம் நியூ புக் இந்த இரண்டுமே சேர்த்து 25 ஆகஸ்ட்ல இருந்து 5 செப்டம்பர் இதுக்கு வந்து 10 நாட்கள் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 நாட்கள்ல நம்ம வந்து 25 ஆகஸ்ட்ல இருந்து 5 செப்டம்பருக்குள்ள நம்ம இந்த இலக்கண பகுதிகளை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6th to 10th செப்டம்பர்ல நம்ம என்னது ரிவிஷன் எத்தனாவது 9th 10th 11th 12th புக் மட்டும் திரும்ப ஒருக்க ரீகால் பண்ணணும். இதுல வந்து இலக்கண பகுதிகள் நம்ம ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதுல இருக்க செயல் பகுதி உரைநடை பகுதிகளை வந்து நம்ம 5 நாளுக்குள்ள நம்ம ரீகால் பண்ணிடுறோம். ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் குவிஸ் ஏதாவது அட்டன் பண்ணணும். குவிஸ் அட்டன் பண்ணா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து தெளிவு கிடைச்சிடும். ஏதாவது நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் குவிஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு TNPSC குரூப் 2A க்கான ப்ரிலிம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து நல்லா எழுதிடலாம்.